ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதிக்கு சுரேஷ் கூட நடந்த அந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் நடந்தது. மதிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சுரேஷை பிடிக்காத ஒருத்தரோட இந்த கல்யாணம் நடந்து அந்த வீட்டில் அவங்க இவ்வளவு நாள் சகிச்சுக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அவங்களோட கேரக்டருக்கு. ஆனால் அவங்கள அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக மலர் கூட கம்பேர் பண்ணி மலர் மாதிரி இருன்னு சுரேஷ் சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. முக்கியமாக நம்ம சுரேஷ்கே மதியை பிடிக்கல, வைஃபாகவும் ஏற்றுக்கல. அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபாக இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளவே இவங்களுக்குள்ள எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம். அவங்க கிட்ட எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்கன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம சுரேஷுமே அப்படி இப்படி என் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, மலரணி மாதிரி அப்போ தான் வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கும்லாம் அவருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காரு. இதெல்லாம் மதிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. முக்கியமாக மலர் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தங்கராஜ் ஏற்கனவே பாக்கியராஜ் விஷயத்தில் போட்டு கொடுத்து வீட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்கணும். பாக்யராஜுக்கு ஏற்கனவே அந்த வீட்டில் மரியாதை கிடையாது. இப்போ இந்த மாதிரியான திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கண்டிப்பாக ராகவன் கோச்சிப்பாரு, சண்டை போடுவார், அடிக்க கூட செய்வார். இவ்வளோ மோசமாக நடந்துப்பியாடான்னு கேட்பாரு, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்வார். அப்படிங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்க விஷயங்களை எதிர்பார்த்து தான் தங்கராஜ் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் என்ன பிளானோடு வந்தாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் செஞ்சார். எல்லாரும் முன்னாடியும் போட்டு கொடுத்தாரு. ஆனால் ஏற்கனவே ரேவதி மலர்கிட்ட சொல்லி, மலர் பாக்யராஜ் கிட்ட சொல்லி, பாக்யராஜ் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப சிம்பிளாக எனக்கு இன்னும் ப்ராப்பரான லெட்டர் வரலை, அந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்து செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. அப்படியே மூக்கு உடஞ்சி போய் நின்னார். ஏற்கனவே இந்த அவமானம் தாங்க முடியல அவருக்கு. கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட கூட இல்லை. அவங்க பாட்டுக்கு ரேவதியை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. ஏற்கனவே ரேவதியை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உன் அண்ணிங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னை என்ன நான் சந்தோஷமாக பார்த்துக்கலையா அப்படின்னு காரில் போகும்போதே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள், ஏதோ காமெடி சொன்னோம், அந்த காமெடி உங்களுக்கு சிரிப்பு வராமல் கூட இருக்கலாம். என் அண்ணன் எனக்கு காமெடி சொன்னால் நான் சின்ன வயசுலேருந்தே அது மொக்க காமெடியாக இருந்தாலும் சிரிப்போம். அதை பற்றியெல்லாம் ஏங்க நீங்கள் கண்டுக்கிறீங்க, விடுங்களேன், உங்களோட தகுதிக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு ரேவதி ஒரு போடுறாங்க. அது என்னமோ உண்மைதான். நீ சொல்கிற மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க, நானும் பொறுப்பு இல்லாமல் சின்ன பசங்க மாதிரி உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசி சிரிக்க முடியுமா? சரி விடு, அதெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாடி, இவரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் போல இருக்குது, கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க ரேவதி. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மலருக்கு ரேவதி கால் பண்ணுறாங்க. அண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் வீட்டுக்கு ரீச் ஆனீங்களா இல்லையா, இல்லை தங்கராஜ் அண்ணா ஏதாவது உனக்கு லெக்சர் எடுத்திருக்காரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் ஃபோன் பண்ணலை, ஃப்ரீ ஆகிட்டியா, விட்டுட்டாரா உன்னை அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி நான் எப்படி சமாளித்தேன் தெரியுமா அவரை அப்படின்னு சொல்லி காரில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. மலர் விழுந்து சிரிக்கிறாங்க. நிஜமாவா, அண்ணன்கிட்ட நீ இப்படி பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க. அவரை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் போல அண்ணி, நான் எனக்கு தான் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரைனிங் வேணும், நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவர் வராரு, நான் வச்சிடுறேன் அண்ணி அப்படின்னு நம்ம ரேவதி ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது நம்ம சுரேஷ் வேலைக்கு கிளம்புறாரு. அப்போது அண்ணி ஒரு காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் எத்தனை முறை சொல்கிறது, உன் புருஷனுக்கு நீ காஃபி போட்டு கொடு அப்படின்றாங்க. அப்போ சுரேஷ் இருந்துட்டு, அவள் போடுற காஃபியை யாருமா குடிக்கிறது, எனக்கு அண்ணியோட காஃபி குடிச்சு பழகி போச்சு, இது வரைக்கும் அதை விட பெஸ்ட்டான ஒரு காஃபியை நான் குடிச்சதே கிடையாது, நீங்கள் போடுறத விட அண்ணி சூப்பராக போடுறாங்க, நீங்களே அதனால தான் ஒரு நாளைக்கு 5 காஃபி 6 காஃபி கூட குடிச்சிடுறீங்கம்மா, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இவளோட காஃபியை குடிச்சு ரிஸ்க் எடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இந்த காஃபியை குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மலரை போட்டு கொடுக்க சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து உன் புருஷனுக்கு நீயே கொடு அப்படின்றாங்க. ஏன் அவராக போய் வாங்கிக்க மாட்டாரா, இல்லை காஃபி போடுறவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க, அப்படியும் இல்லையா, இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் சுரேஷ்க்கு கொடு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்க போகிறேன், இது ஒரு இஷ்யூவே கிடையாது. அது என்ன, அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதுக்கு ஒரு பிளானை போட்டு இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க காஃபி போட்டு தருவாங்களா, அதை நான் எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணுமா, என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம், இது என்ன ஏதாவது நீங்கள் ஒரு பிளான் போட்டுட்டு அதுபடி தான் எல்லாரும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸா, என்ன இதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன உன் புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுன்னு சொன்னதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. காஃபி போட்டு கொடுன்னு சொன்னால் அவ்வளோ பேச்செல்லாம் பேச மாட்டேன், அவங்க போட்டாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க, அது என்ன அவருக்கு நான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது
அதுதான் கேட்குறேன், அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. என்ன ப்ரொசீஜரும் ஒன்றும் கிடையாது. புருஷனுக்கு பொண்டாட்டி தான் காஃபி போட்டு கொடுக்கணும், புருஷனுக்கு பொண்டாட்டி தான் துணிமணியெல்லாம் துவைச்சி போடணும், இதே மாதிரி சாப்பாடு பரிமாறுதுன்னு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. நம்ம காலகாலமாக இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை செய்யறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தப்பு இருக்குதா இல்லையாங்கிறத இடத்துக்கெல்லாம் வரல. அதே மாதிரி அதெல்லாம் தானாக விருப்பப்பட்டு செய்ய வேண்டியது, அது ஒன்றும் ரூல்ஸ் கிடையாதுல்ல அப்படின்னு. இந்த வீட்டில் ரூல்ஸ் தாமா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ராகவன். இல்லை என்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி இவகிட்ட பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி வேஸ்ட் விடு, அதோடு விட்டுடு அப்படின்னு சொல்லி அவர் உள்ள போயிடுறாரு. லக்ஷ்மி பயங்கர கோமா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டம்ளரை வேற மதி எடுத்துட்டு போகவே இல்லை. சுரேஷ் குடிச்சிட்டு வச்சாரு இல்லைங்களா, அந்த டம்ளரை எடுத்துட்டு போகல. அதனால நம்ம மதி கிச்சனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வரும்போது கரெக்டாக அந்த டம்ளரை நோட்டீஸ் பண்ணி அதை குத்தி காமிச்சு பேசுறாங்க. உன் புருஷன் குடிச்சு வச்ச அந்த காஃபி டம்ளரை கூட எடுத்துட்டு போய் உன்னால கழுவி வைக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. மதி அமைதியாகவே இருக்காங்க. என்ன உன்னை தான் கேட்குறேன், இதுக்கு எதுவும் பதில் இல்லையா உங்ககிட்ட அப்படின்றாங்க. அதை யார் வேணாலும் எடுக்கலாம் தானே, நீங்கள் இங்கே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி எந்திரிச்சு போகும்போது அந்த டம்ளரை எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சுட்டா நான் வாஷ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாங்க. இதுக்கு கூடவாடி இப்படி பேசுவேன், டம்ளரை எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சா முடிஞ்சதில்ல, இல்லை வாஷ் பண்ணி வச்சா நான் பேச மாட்டேன்ல அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, அதை ஏன் நானே செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. உன் புருஷன் குடிச்சது தானே அப்படின்றாங்க. ஓ அப்போது புருஷன் சாப்பிடணுன்னா பொண்டாட்டி தான் பரிமாறணும், புருஷன் டீ காஃபி குடிக்கணும்னா பொண்டாட்டி தான் போட்டு கொடுக்கணும், அவங்க யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் வாஷ் பண்ணுறது துவைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே பொண்டாட்டி தான் பண்ணணும் அப்படின்னா இந்த வீட்டில் எல்லாம் அப்படி தான் நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் நடக்குது. மலரை எடுத்துக்கோ, பாக்கியராஜுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவா. காலையிலே எந்திரிச்சு பாக்கியராஜுக்கு வேலைக்கு போகிறதுக்காகவும் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவும் சமையல்லேருந்து வீட்டு வேலையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறா. பொம்பளைனா அப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் அந்த பொண்ணவே நீங்கள் அவ்வளோ ஒன்றும் அங்கீகரிக்கிறது இல்லையே, அவ்வளோ திட்டுறீங்க, அவ்வளோ கோவப்படுத்துறீங்க. எனக்கே கோவம் வருது. அவங்க எல்லாம் பொறுமையா இருக்காங்க, உண்மையிலே பூமாதேவியை விட பொறுமைசாலியா இருக்காங்க அவங்க. அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட சிம்பிளா ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்க என்ன உங்க ஹஸ்பண்டுக்கு காஃபி டீ கொடுக்கறது, இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து கிச்சன்லேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நீங்களா பண்றீங்க? இல்லை இல்லை, எப்படியும் மலர் அக்கா தானே பண்றாங்க, அவங்க தானே இந்த வீட்டில் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உங்க இன்னொரு பையனுக்கும் பண்ணிட்டு போறாங்க. நான் வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும், எந்த சேஞ்சஸும் வேண்டாம். நான் எப்படி மாற மாட்டேன்றனோ அதே மாதிரி நீங்க யாரும் எதையும் மாத்திக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். நீங்க ஏன் என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. என்ன நீ விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு. இங்க பாருங்க, காஃபி குடிச்சோமா அந்த டம்ளரை எடுத்துட்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். இதை எல்லாருமே பண்ணுவாங்க. அவ்வளவு ஏன் குழந்தைங்க கூட ஒரு பென்சில் சீவனாங்கன்னா அந்த குப்பையை எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடணும் அப்படின்னு ஸ்கூல் லெவல்ல இருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. உங்க பையன் போலீஸ்ல வேலையில இருக்காரு, அவருக்கு அந்த டம்ளரை எடுத்துட்டு போய் எங்க வைக்கணும்னு தெரியாதா? அட்லீஸ்ட் யாராவது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இதை எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சுட்டுன்னு சொல்ல முடியாதா? அந்த அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு உங்க பிள்ளைய நீங்க வளர்த்து வச்சுட்டு இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் இந்த வீட்டுக்கு வந்து, என்ன அதிகாரம் பண்ணுறது, எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என் பிள்ளைய நான் வளர்த்தது சரியில்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு. நீ அப்படி தாண்டி சொன்ன அப்படின்றாங்க. ஐயோ அப்படி இல்லைங்க, நான் சரியில்லை, எனக்கு பழக்க வழக்கங்கள் எதுவுமே சரியில்லைன்னுலாம் சொன்னீங்கல்ல, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு எல்லாத்தையும் சரியாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். மற்றபடி நீங்கள் புள்ள வளர்க்க தெரியல உங்களுக்கு, நீங்கள் தப்பாக வளர்த்துருக்கீங்கன்னா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மதி எவ்வளவோ ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனாலும் கூட லக்ஷ்மி அதே பிடிவாதமா போய் அமைதியா உட்காந்து கண்ணில் கண்ணீரா கொட்டிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு இப்ப எதுக்கு அத்தை அழுவுறீங்க அப்படின்னு மலர் வந்து பேசுறாங்க. இம்புட்டு நேரம் நீ எங்கடி போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் கத்துறாங்க. நீங்க அவங்களுக்கு சமாதானம் சொல்றதுக்கோ ஆறுதல் சொல்றதுக்கோ இது சரியான நேரம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு பிளானோட இருக்காங்க. அந்த பிளான் என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருமா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க மலர். அப்போதான் மதி சொல்கிறாங்க, தோ இங்கே பாருங்கள், இந்த டம்ளரை குடிச்சிட்டு வச்சுட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதுக்கு யார் சொந்தக்காரரோ இந்த பிரச்சனைக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்றாங்க. அவன் வேலைக்கு போயிருக்கான், அவன் எப்படி வந்துடுவான்னு சொல்கிற அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும். அங்கே பாருங்கள், பர்ஸு மொபைலு எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சுச்சோ அப்படின்றாங்க மலர். நீங்கள் இவ்வளோ பதற்றமாகறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாவம் வேலைக்கு போயிருப்பா, இன்னும் திரும்ப வேக
வேகமாக வண்டி ஓட்டிட்டு வருவான் அப்படின்னு. போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் என்னென்ன வேணுங்கிறத பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லைல்ல, கிளம்பும்போது காஃபி குடிக்கணும்னு தோணுது, ஆனால் முக்கியமான திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும்னு தோணாதா அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க. உன்னால தாண்டி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க இதெல்லாம் சாதாரணமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுவே அவருக்கு தெரியல, நீங்கள் இந்த லட்சணத்தில் வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. அதாவது சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு டோட்டலாகவே தப்பாக தெரியுது. இருந்தாலும் ஒரு மருமக மாமியார் கிட்ட இந்த மாதிரி பேசும்போது அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். அதனால தான் அவங்க அவ்வளோ கோவப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நிஜமாவே சுரேஷ் வராரு உள்ள. வரும்போது இங்கே பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியுது. என்னாச்சு, ஏமா அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓடி போய் பக்கத்தில் உட்காடுறாங்க. சின்ன பிள்ளை ஏதோ ஸ்பூனை தொலைச்சிட்டு இல்லை புக்ஸு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு ஸ்கூலில் என்னோடது அவன் எடுத்துட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, அது போல் அவள் என்ன புள்ள வழக்கு தெரியலன்னு திட்டுறாடா அப்படின்னு சொல்லி மதி மேலே டோட்டலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வருது சுரேஷ்க்கு. அதே நேரத்தில் பாக்கியராஜோ வீட்டுக்கு வராரு. இங்கே பெரிய சம்பவம் ஆயிடுது. சுரேஷ்லாம் பயங்கரமாக கோவப்பட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என் அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற, இந்த வீட்டில் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இன்னுமே நீ தெரிஞ்சுக்கலையா அப்படின்றாங்க. நான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, நீங்கள் எல்லாரும் கரெக்டாக இருக்கீங்களா, நீங்கள் எல்லாரும் கரெக்டாக இருந்து நான் சரியாக நடந்துக்கலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க. உன்னை ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதில்ல, மாறா கூட வேற ஒரு கேள்வி கேட்குற, எல்லாத்துக்குமே எதிர்த்து பேசுறது, விதண்டாவாதம். என்ன நினச்சிட்டு இருக்க நீ என்ன பெரிய இவளா, உன் இஷ்டத்துக்கு தான் இருப்ப, ஆனால் உன்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாதா, புகுந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பொண்டாட்டிக்கிட்டேயோ இல்லை புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கிட்டேயோ எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு தெரியுதா, உங்களுக்கு உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்களா, எல்லாமே அனுபவத்தில் கற்றுக்கிறது தானே அப்படின்னு கேட்குறாங்க. பாடுறா மறுபடியும் எப்படி சொல்கிறான்னு பாடுறா அப்படின்ட்டு லக்ஷ்மி அழுகுறாங்க. ஒழுங்கு மரியாதையா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. தப்பே பண்ணாம நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு, பிரச்சனை பெருசாயிரம் போல இருக்கு அப்படின்னு மலர் கொஞ்சம் தடுமாறுறாங்க. மதி அமைதியாரு மதி அப்படின்றாங்க. நீங்க சும்மா இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு கோவமா கேட்கிறாரு சுரேஷ். முடியவே முடியாது, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவமா பேசுறாங்க. ஒரு மன்னிப்பு தானே கேட்டா என்ன போயிடும் உனக்கு, பெரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை மதி, மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டு தான் நீங்கள் இந்த நிலமையில இருக்கீங்க, உங்களை இந்த வீட்டில் எந்த நிலமையில வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் என்னையும் அதே மாதிரி மாற்ற பார்க்குறாங்க, இதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா, உங்களை மாதிரி இன்னொரு பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியாடா உன் அண்ணியையும் டோட்டலாக மாற்றிடுவா போல இருக்கு, அவள் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கிறதே உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல போல இருக்குடா, எந்த நேரத்தில் மாப்பிள்ளை இவளை உன் தலையில் கட்டி வச்சாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பொதுவாகவே அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு, அதாவது புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு பெரியவங்களை எதிர்த்து பேசினாலோ இல்லை மரியாதை இல்லாமல் பேசிட்டாலோ இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை அவங்களது இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணினாலும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவாங்க. பொதுவாகவே அப்படி வெளியே போகிற பொண்ணு எங்கே போயிருக்கணும், அவங்க அம்மா வீட்டுக்கு தானே. இங்கே தான் மதி பயங்கர ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க ஸ்டோரியவே. ஆக்சுவலாக சுரேஷ் வந்து திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தாரு, அவங்க மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையும் அனுசரிச்சியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உன்னை மாற்றிக்கிட்டு வாழ முடியாது அப்படின்றப்போ இந்த வீடு உனக்கு சூட்டபிள் இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பி போ, எங்கே வேணால் போய் தொலை அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு வெளியே தள்ளுறதுக்கு. கையை விடுறீங்களா எனக்கே போக தெரியும், அதான் போன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மதி அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பதற்றம் ஆயிடுது. சுரேஷ் என்னடா இதெல்லாம் அப்படின்றாரு ராகவன். அவ பேசின பேச்சுக்கு போட்டுங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நாளாவது புகுந்த வீட்டுல இருந்து தான் பொண்ணு வந்துட்டாதான் தெரியும் இந்த வலியும் வேதனையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க லக்ஷ்மி. ஆனா ராகவனுக்கு இதுல விருப்பம் இல்லை, இருந்தாலும் மதியோட பேச்சும் சரியில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியை விட்டுடுறாரு. அவ எங்க தான் போறா பாப்போன்னு, எங்கேயும் போக மாட்டா, அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் அவ போறதுக்கு வாய்ப்பே இல்லை, லக்கேஜ் எல்லாம் எதுவுமே எடுத்துட்டு போல, அவ சீக்கிரமா திரும்பி வந்துருவா, நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, அவள் திரும்ப வரணும் இந்த வீட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக என் அம்மா கிட்ட அவள் மன்னிப்பு கேட்கணும், அதை தாண்டி யாராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அண்ணி உங்களையும் தான் நான் கண்டிப்பாக கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. மதி வந்து நேராக அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் நீங்கள் பண்ணி வச்ச கல்யாணத்தில் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நேராக தங்கராஜோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் காலிங் பெல் தட்டும் போது யாராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தங்கராஜ் வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே பக்கத்தில் தான் இருக்குது டோரு, அவர் எந்திரிச்சு ஓப்பன் பண்ணுறதில்ல. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டோர் ஓப்பன் பண்ணி யாரோ காலிங் பெல் தட்டுறாங்க பாரு அப்படின்னு. இப்போ ரேவதி போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா மதி என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ள கூப்பிடுறாங்க. இல்லை நான் வெளியவே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா தனியாவா வந்த, சுரேஷ் கூட வரல,
திடீர்னு வந்திருக்கேன், காலையில் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட இதை பற்றி எதுவும் பேசலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு. சரி உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் இந்த மாதிரி இடங்களில் மதியை வந்து பகிச்சிக்க முடியாது. ஏன்னா மதி ஏற்கனவே ஒரு முறை அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. அந்த பயம் இருக்குது அவருக்கு. அதனால மதியை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நடத்துகிறாரு. இல்லை கொஞ்சம் வெளியே வாங்க, நான் வெளியவே பேசுகிறேன் அப்படின்றாங்க. உள்ளே தான் ஏற்கனவே வந்திருக்கேல்ல வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி என்னவோ ஏதோ கேளுங்க அப்படின்றாங்க ரேவதி. இப்போ தங்கராஜ் வெளியே வந்து என்னம்மா ஏன் தனியாக வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜில் எதுவும் விஷயமா, உன் வேலை விஷயமா ஏதாவது நான் பேச வேண்டியிருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் கூட என்னால் சமாளிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்னை ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த வீட்டில் இருக்கிற யாரையுமே என்னால் சமாளிக்க முடியல அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. சுரேஷ் ரொம்ப நல்ல பையன், ஏதோ அவசரமாக கல்யாணம் நடக்குதுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தருங்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க, நீங்களுமே சொன்னீங்க. இந்த கல்யாணத்தில் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்குன்னுலாம் சொன்னீங்க. நீங்கள் தானே எனக்கு இதுக்கு பொறுப்பு, கண்டிப்பாக நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்றாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, நீ கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர வரைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வரலை, உங்கள் மச்சான் தான் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு அப்படின்னு. சுரேஷா ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்களே அங்கே வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நான் அங்கே வந்து பேசுறது சரிதான், அவங்க முன்னாடி கேட்டேன்னா அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் சொல்லுவாங்க, உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ தனியாக இருக்கும்போது சொல்லு, நான் வரேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் மதி சொல்கிறாங்க, அதாவது காலையில் காஃபி குடிச்சிட்டு அந்த டம்ளரை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு சுரேஷ் அப்படின்னு. அதாவது அவருன்னு தானே சொல்லுவாங்க, சுரேஷன் கூட மென்ஷன் பண்ணுறதில்ல. அவர் வச்சுட்டு போயிட்டு தான் நான் எடுத்து வைக்கலன்னு சொல்லி அவங்க அம்மா என்னை கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தாங்க. அது என்ன புருஷனுக்கு பொண்டாட்டி தான் எல்லாமே செய்யணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் உங்கள் புருஷனுக்கு எல்லாமே செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டதில் எனக்கு எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி அவரே சொன்னார், நான் காஃபி போட்டு கொடுத்தா அது ரிஸ்க்காமா, அவங்க அண்ணி போட்டு கொடுக்கறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால அவங்க போட்டு கொடுத்தாங்க. அந்த டம்ளரு ஏதோ பிஸியில் இருந்துட்டோம், எப்படியும் நானோ இல்லை அவங்களோ தான் எடுத்து வாஷ் பண்ண போகிறோம், அது ஒரு இஷ்யூன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த பேசிக் திங்ஸை கூட உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அதனால அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. உடனே அவர் வந்த உடனே அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவள் என்ன புள்ள வளர்க்க தெரியலன்னு திட்டுறா அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி அவரை கோவப்படுத்தி என்கிட்ட கத்துனாரு, வீட்டை விட்டு வெளியே சொன்னாரு, மன்னிப்பு கேட்க சொன்னாரு. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்து வெளியே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நடந்துச்சா, சுரேஷா அப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க மதி. சரி வா என் கூட அப்படின்னு. நானும் வரேங்கன்றாங்க ரேவதி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி தங்கராஜ் மதியை கூப்பிட்டுட்டு போறாங்க. இவ்வளோ தூரம் நம்மளை மதிச்சு மதியே ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்திருக்கா, மதி யாரையும் மதிக்க மாட்டாளே, ஆனால் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்கானா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தங்கராஜ் நினைக்கிறாரு. ஒரு விஷயம் அது. இரண்டாவது விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பாக்யராஜ் விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ராகவன் லக்ஷ்மி ரெண்டு பேருமே அப்படியே இவர் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டாங்க இந்த விஷயத்தை தங்கராஜ் சொல்லும்போது. அதனால அந்த கோவம் இருந்துச்சு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு நோஸ் கட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தங்கராஜ் மதியை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது மதி மட்டும் தனியாக வருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் தங்கராஜும் கூட வந்திருக்காரு. வண்டி சவுண்டு கேட்டே சுரேஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னார் காலையில் வந்தப்போ. ஆனால் இப்போ அவரால் கண்டுபிடிக்க முடியல, டென்ஷனாக ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. மதி அங்கே வாசப்படியில் நிற்கும் போது உள்ளே வராத, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்டேயும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீ உள்ளே வர முடியும் அப்படின்றாங்க. அப்போ நானும் அப்படி தானா அப்படின்னு தங்கராஜ் வராரு. மாமா வாங்க மாமா அப்படின்றாங்க. மதியை கூப்பிட்டுட்டு தான் உள்ளே வருவேன் அப்படின்றாரு. ஐயோ வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மதியை வந்து உள்ளே வர சொல்லும்போது எல்லாரையும் பார்க்குறாங்க. கெத்த காலை எடுத்து உள்ளே வச்சு வராங்க. அதாவது நீ மன்னிப்பு கேட்டால் தான் உள்ளே வர முடியும்னு சுரேஷ் சொன்னார். இப்போது தங்கராஜ் கூட உள்ளே வரும்போது அவங்க வேறு வழியே இல்லை, வெளியே போன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் அவங்க அமைதியாயிட்டாங்க. அது மதிக்கு ரொம்ப கெத்தாக ஃபீல் ஆகுது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்ன இதெல்லாம், வீட்டுக்கு வந்த மருமகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாதா, மதி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் பையனே உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், இப்படியெல்லாம் பேசுகிறதா, அது என்ன புருஷனுக்கு பொண்டாட்டி தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிறது, உங்கள் பொண்ணு எல்லாத்தையும் எனக்கு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தங்கராஜ் ஏதோ பேசுகிறாரு. ரேவதி மேலே இருக்கிற கோபம் ப்ளஸ் அவருக்கு ஆதங்கம் என்னவோ அது எல்லாத்தையும் கொட்டுறாரு. அப்படி இல்லை மாப்பிள்ள, நான் அதை சொல்லலை அப்படின்னு. அதான் மலர் போடுற காஃபி தான் எனக்கு பிடிக்கும்னு ஏற்கனவே உங்கள் பிள்ளை சொல்லிட்டானாமே, அதுக்கு மேலே இவ ஒரு காஃபியை போட்டுட்டு வந்து கொடுப்பா, மதி கோவப்படுவா, எதிர்த்து பேசுவா, முன்கோபி அப்படின்றதுக்காக அவள் இங்கேயும் தெரியாத பொண்ணெல்லாம் கிடையாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறதுனால தான், அவள் தைரியமான பொண்ணு அப்படிங்கிறதுனாலையும் சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்கள் என்னடானா எனக்கு கூட மரியாதை கொடுக்கறது இல்லையா, கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளியிருக்கீங்க, அப்படி என்ன அவன் மேலே உங்களுக்கு கோபம்?
இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. தங்கராஜ் மாப்பிள்ள ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கணும். நீங்களாம் ஏன் யோசிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்ட்டு ஏதோ பாயிண்ட்டை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மாமா அவ என்ன பேசினான்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுரேஷ், அப்படிதான் வீடுன்னா சண்டை வரதான் செய்யும், அதுக்காக வெளியே பிடிச்சி தள்ளிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்யராஜுக்கு தான் நம்ம தங்கராஜ் செஞ்ச விஷயம் தெரியுமே, ரேவதியை வீட்டுக்கு வெளியே அனுப்புனது. அதனால அமைதியாக நின்றுட்டு இருக்காரு ஆளுங்க முன்னாடி எதுவும் பேசாமல். இப்போது மதி இப்போ என்னம்மா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல அப்படின்றாங்க. இல்லை அவங்க என்கிட்ட ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க, தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுகிறாங்க, அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க. மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ட்டு தங்கராஜே ஷாக் ஆகுறாரு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது இவகிட்ட அப்படின்னு. அத்தை விடுங்க அத்தை, நான் தான் சொல்கிறேன்ல இவ போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு போனால்னா கண்டிப்பாக குடும்பத்துக்கு அசிங்கம், தயவு செஞ்சு ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போது வேறு வழியே இல்லாமல் லக்ஷ்மி மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதி நினச்சது சாதிச்சிட்டாங்க. மலருக்கு இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே மதி வந்ததுக்கப்புறம் ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தங்கராஜை அவருக்கே தெரியாமல் அவரை யூஸ் பண்ணி அவங்க காரியம் சாதிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் மதி. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.